ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, இன்று மங்கள வெள்ளியில் உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். உன்னுடைய துணையை இப்பொழுது பிரிந்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவரும் இப்பொழுது உன்னை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார். நீ வேண்டாம் என்று பலமுறை முடிவெடுத்த அவர் இப்பொழுது நீதான் வேண்டும் என்று உறுதியாக நிற்கின்றார். வாழ்க்கையில் மனக்கசப்புகள், சண்டைகள், பிரச்சனைகள் என அனைத்தும் வருவது இயல்புதான். கணவன் மனைவி என்ற உறவுக்குள் அனைத்தும் இருக்க வேண்டும்தான். ஆனால் இப்பொழுது அவை உங்களுக்குள் தாண்டி பிரிவு என்ற வார்த்தைக்குள் சென்றுவிட்டது. பிரிவினால் நீ அவரை பிரிந்து படும் வேதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் தவறு செய்திருந்ததால் தான் நீ அவரை வேண்டாம் என்று ஒதுக்கினாய். நீ அதிக அளவிற்கு கோபமாக பேசியதால், அதில் தவறான வார்த்தைகள் உபயோகித்ததால் அவரும் அதே முடிவுடன் கோபத்தோடு இருந்தார். இப்பொழுது நீ வேண்டும் என்று அவர் என்னிடம் மண்டியிட்டு நிற்கின்றார். நீ அழைக்க மாட்டாயா என்று காத்திருக்கின்றார். அவர் தன் தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டும் உன் மனம் இறங்கவில்லை. அதனால் இப்பொழுது உனக்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நீ என்னை அழைத்து விட மாட்டாயா, நீ ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிவிட மாட்டாயா என்ற ஏக்கத்தோடு என்னுடைய ஆலயம் வந்து என்னுடைய காலடியில் வேண்டிக் கொண்டு நிற்கின்றார். இவ்விஷயம் உனக்கு மகிழ்ச்சியை தரலாம். மகிழ்ச்சியை ஒரு புறம் தந்தாலும் அவர் செய்த தவறை மறந்து முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை. வாழ்க்கையில் தவறு செய்வது இயல்புதான். அதே தவறை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் வாழும் வாழ்க்கையே நரகமாகிவிடும். நீ என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நீ கேட்கின்றாய். உன் அப்பா நான் அவ்வாறு கூறவில்லை. மன்னிப்பது மனித குணம்தானே. மறக்க முடியாத அளவிற்கும் மன்னிக்க முடியாத அளவிற்கும் உன்னுடைய துணை தவறு செய்யவில்லை. அப்படியே செய்திருந்தாலும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துத்தான் பாரு. எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் அவருடைய உண்மையான குணம், முகம் தெரிய வரும். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய கணவருக்கு நீ வாய்ப்பு கொடுக்க கூடாதா? ஒரு முறை அவருக்காக வாய்ப்பு கொடுத்து அவருடன் இணைந்து ஒன்றாக வாழ். நீ அழைக்க மாட்டாயா, பேச மாட்டாயா என்று காத்திருக்கும் அந்த ஜீவனை மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்தாதே. உன்னவர் உனக்காகவே இப்படி ஏங்கி நிற்கின்றார். உன்னிடம் பேச வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்று தான் தவித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தவிப்புகளில் அவர் உன்மீது வைத்துள்ள அன்பு புரிகின்றது. அதனால்தான் உன் அப்பா நானே உன்னிடத்தில் இவ்வாறு கூறுகின்றேன். ஒரு முறை அவரை அழைத்து விடு தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.